வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின்டாஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர், மனிதர்களை பற்றிய உளவியல் உண்மைகள். இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க. தங்கள் கால்களை மார்பிற்கு அருகே வைத்துக்கொண்டு தங்கள் உடலை குறுக்கிக் கொண்டு படுத்துறங்கும் மனிதர்களுக்கு அதீதமான பயங்களும் தங்கள் சிறு வயதில் அவர்கள் சரியாக கவனிக்கப்படாத கவலைகளும் இருக்கும் என்று உளவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். சிலருக்கு சமூகத்தில் நல்ல பெயர் இருக்கின்றதென்றால் அவர்கள் நல்லவர்கள்தான் என்று அர்த்தமும் அவசியமும் இல்லை. அவர்களின் மிக மோசமான ரகசியங்களை நன்றாக மறைக்க தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று கூட இருக்கலாம் என்று உளவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு அல்லது எதையாவது சாக்காக வைத்துக்கொண்டு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் பேசுவதே இல்லை என்றால் உங்களை அவர்களுக்கு பிடித்திருக்கிறது, உங்களை பார்த்து பிரமிக்கிறார்கள் அல்லது உங்களை காப்பீடிக்க நினைக்கிறார்கள் என்று அர்த்தம். அருவருக்கத்தக்க குரல் வெளிப்பாடுகளின் மூலம் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்பவர்கள் மிக மிக குறைந்த அளவு சுய விழிப்புணர்வும் சுயமரியாதையும் கொண்டிருக்கிறார்கள் என்று உளவியல் ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. இந்த நிலைக்கு மிசோஃபோனியா என்று பெயர். ஆண்களே, இந்த வித்தியாசத்தை மிக சரியாக புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு ஆணுக்கு தான் சிறந்த மனைவியாக நடந்து கொள்ள விரும்பும் பெண்ணுக்கும் தனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பெண்ணுக்கும் அடிப்படையிலேயே மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. வலிகளை சரியாக எதிர்கொள்ளாத, அவற்றை சரியாக கடந்து வர தெரியாத எந்த ஒரு ஆணாலும் அவனது மிகச்சிறந்த ஒரு பதிப்பாக ஆகவே முடியாது. ஒரு பளிங்கு கல்லான தன்னை வலிகள் எனும் ஒரு உளியை கொண்டு செதுக்கிக் கொள்ளும் ஆனால் மட்டும்தான் ஒரு சிறந்த மனிதனாக முடியும். பெரும்பாலான மனிதர்களுக்கு அவர்களின் சுயமரியாதையின் அளவு மிக மிக குறைவாக இருப்பதால் யாராவது மிகவும் பணிவாக அவர்களிடம் பேசினால் அந்த தந்திர வலைக்குள் சிக்கி மயங்கி மாட்டிக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் என பல உளவியல் ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. நிறைய நண்பர்களுடன், உறவினர்களுடன், பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் அல்லது தன்னுடன் வேலை செய்பவர்களுடன் எப்பொழுதும் கூட்டமாக சுற்றி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அந்த கூட்டத்தில் இருப்பவர்களை மிகவும் பிடித்திருக்கிறது என்பதற்காக அவர்களுடன் நட்பு வைத்துக் கொள்வதில்லை, பழகுவதில்லை. மாறாக அப்படி கூட்டமாக சுற்றுவதால் அவர்களுக்கு ஒரு நட்பு வட்டம் இருக்கிறது என்று காட்டிக்கொள்வதற்கும், மனதளவில் அவர்கள் மிகவும் பலவீனமாகவும் தனியாக பிறரை எதிர்நோக்க தெரியாத கோழைகளாகவும் இருப்பதால் மட்டும்தான் அப்படி கும்பலாக திரிகிறார்கள். 8 மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்கும் மனிதர்கள் மன அழுத்தம் மற்றும் எரிச்சலுடன் இருப்பார்கள் என்று உளவியல் ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. உங்கள் மூக்கை நன்றாக மூடிக்கொண்டு மூச்சை நன்றாக இழுத்து பிடித்து கொண்டு நீங்கள் ஆப்பிள், தக்காளி, வெங்காயம் இவற்றில் எதை சாப்பிட்டாலும் அவை ஒரே மாதிரியான சுவையுடன் தான் இருக்குமாம். எந்த விதமான வேறுபாடும் தெரியாது என்று ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. சரியான பொருத்தமான பெண்ணுடன் ஆழமான விஷயங்களை விவாதிக்கும் ஆணின் மனோபலமும் ஈர்ப்பு சக்தியும் பல மடங்கு அதிகமாகிறதாம். வயிற்றை தரையில் அழுத்தி கொண்டு அதிக நேரம் குப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மிகுந்த கவலையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாம். மனிதர்கள் தங்களை தாங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்வதை விட சிறப்பாக வேறு எதனாலும் யாராலும் செயல்பட முடியாது. ஒரு ஆணிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஒரு பெண் சிரித்துக்கொண்டே கேட்கிறாள் என்றால் அவள் அவனை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். எப்படி சரியாக தகவல் தொடர்பு செய்வது, எப்படி தாங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பது, எப்படி பிறருக்கு உண்மையாய் இருப்பது, தான் செய்த தவறுகளுக்கு பிறரை குறை சொல்லாமல் அவற்றிற்கு எப்படி தானே பொறுப்பேற்றுக் கொள்வது போன்ற குணங்களை எல்லாம் கற்றுக்கொண்டிருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் உண்மையிலேயே வளர்ந்திருக்கிறான், மனமுதிர்ச்சி அடைந்திருக்கிறான் என்று அர்த்தம். நான் உனக்கு பிறகு தெரியப்படுத்துகிறேன் என்று ஒரு பெண் உங்களிடம் சொன்னால் அதற்கு இல்லை என்பதுதான் உண்மையான அர்த்தம். மனிதர்கள் தாங்கள் அறிவுபூர்வமாக யோசிப்பதை விட மிக அதிகமாக தங்களது உணர்ச்சிகளுக்கு தான் மதிப்பு கொடுக்கிறார்கள். அதனால் தான் பெரும்பாலான நாடகங்களும் திரைப்படங்களும் விளம்பரங்களும் கதைகளும் மனிதர்களின் அறிவுபூர்வமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிப்பதை விட அவர்களின் உணர்ச்சிகளை தூண்டும் விதங்களில் மட்டும் இருக்கின்றன. காரணங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் மிகவும் சோகமாகவும் கவலையாகவும் உணர்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த யாரையோ பார்க்க முடியாமல் தவிக்கிறீர்கள் அல்லது உங்களை மிகவும் பிடித்த யாரோ உங்களை பார்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலுடன் உற்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்ணின் கால்கள் உள்புறமாக மடியும். பெண்களுக்கு மாதவிடாய் வருவதற்கு முந்தைய ஒரு சில நாட்களில் உடல் ரீதியான தூண்டுதல் மிகவும் அதிகமாயிருக்கும் என ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன. மிகவும் சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் மிக அதிகமாக கத்தி கோபப்படுபவர்களுக்கு அவர்களது சிறு வயதில் தேவையான அளவு அன்பு கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் பிறரின் கவனம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மிகவும் மெனக்கெடுகிறார்கள் என்றும் அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் மிகவும் ஆழமாக யோசிப்பவர்களின் மூளை மிகவும் வேகமாக செயல்படுகிறதாம். பெரும்பாலான மனிதர்கள் தங்களது வலிகளை உடனடியாக மறந்துவிட ஒரு உணர்ச்சி பூர்வமான துணையை தான் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய தங்களது பிரச்சனைகளை முழுமையாக சரி செய்து கொள்ள அறிவுபூர்வமான ஆலோசனைகளை பெறவும்
நீண்ட கால முயற்சியாக அவற்றை செயல்படுத்துவதற்கும் விரும்புவதில்லை. ஒருவரின் கையெழுத்து கிறுக்கலாக இருக்கிறது என்றால் அவரது சிந்திக்கும் வேகம் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தமா? உங்கள் குரலை விட சிறந்த உணர்வை தூண்டும் கருவி வேறு எதுவும் இல்லை. மனிதர்கள் அனைவருமே தங்களது சுயநலத்திற்கும் சுய விருப்பங்களுக்கும் தான் மதிப்பும் முன்னுரிமையும் கொடுப்பார்கள். எனவே உங்கள் மீது இரக்கமும் பச்சாத்தாபமும் வருமாறு செயல்பட்டு அல்லது நடித்து அதனால் உங்கள் மீது பிறருக்கு காதல் வர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். சிறிய விஷயங்களை எல்லாம் அடிக்கடி மறந்து போய்கொண்டே இருக்கும் மனிதர்கள் பெரிய விஷயங்களை பற்றி நிறைய யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். 2 வகையான நபர்களால் உங்கள் கண்களை உற்று பார்க்கவே முடியாது. 1. தாங்கள் சொன்ன ஒரு பொய்யை உங்களிடமிருந்து மறைக்க நினைப்பவர்கள். 2. உங்கள் மீது தாங்கள் வைத்துள்ள காதலை மறைக்க நினைப்பவர்கள். தங்கள் தவறுகளிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் மனிதர்களால் தான் அவர்களது மிகச்சிறந்த ஆளுமையை வெளிக்கொண்டு வர முடியும். உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களுடன் உரையாடுவது உங்கள் மனநலத்தையும் மன உறுதியையும் அதிகமாக்கும். காதல் வயப்பட்டிருக்கும் மனிதர்களால் மட்டும்தான் இந்த உலகத்தையும் தங்களது மற்றும் பிறரது வாழ்வில் நடக்கும் விஷயங்களையும் பல மாறுபட்ட வித்தியாசமான குணங்களில் பார்க்கவும் சிந்திக்கவும் முடியும். உணர்வு ரீதியாக பலவீனமாக இருக்கும் ஆண்களும் பெண்களும் தங்களது உணர்வுகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க தெரியாமல் கஷ்டப்படுபவர்களாய் இருக்கிறார்கள். இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் 3% மக்கள் தாங்கள் எந்தவிதமான கற்பனை உணர்வுகளுமின்றி வாழ்வதாக தெரிவித்துள்ளதாக உளவியல் கருத்து கணிப்புகள் குறிப்பிடுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் வேறு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸை பார்க்கணுன்னாலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களே வந்து அதே மாதிரி இந்த வீடியோவில் மட்டும் இல்லை இந்த சேனலில் இது வரைக்கும் வந்து எல்லா சைக்காலஜி ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப் லவ் அண்ட் ரிலேட்டட் வீடியோஸில் எங்களில் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குற யாருக்காவது ரிலேட் ஆகிற விஷயங்களை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக நீங்கள் வைங்க. என்னோட யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வீடியோவில் சந்திக்கிறேன்.